ராமதாஸ் தலைமையிலான பாமக அணி தாவேகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையேயான மோதல் வெடித்து இரண்டு அணியாக உருவானதால் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்கிற அதிகார போட்டியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதில் முதல் ஆளாய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் அன்புமணி. மாம்பழம் சின்னம் தனக்கே சொந்தம் என்று அவர் கூறி வருகிறார். பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதால் அன்புமணிக்கு அனைத்து விதத்திலும் சாதகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் அன்புமணி இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதில் ராமதாசுக்கு சிக்கல் இருக்கிறது. அதே வேளையில் எதிர்த்தரப்பில் இருக்கும் திமுக கூட்டணியில் இணைய தீவிர முயற்சி மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மதவாத சாதியவாத வெறுப்பை கக்கும் கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று உறுதிபட கூறி வரும் விசிக தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தில் திருமாவளவன் பக்கமே கூட்டணியின் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இருப்பதாக தெரிகிறது. திருமாவளவனை சமாதானப்படுத்தும் ராமதாசின் தரப்பின் முயற்சியும் தோல்வியிலேயே முடிந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் வெளிப்பாடாகவே திமுகவை விமர்சனம் செய்து ராமதாஸ் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இந்நிலையில் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கையாக தாவேகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏ அருளும் பேசியிருக்கிறார். தாவேக தலைவர் விஜய்க்கு மக்கள் வாக்களித்து முதலமைச்சராக்கினால் யார் தடுக்க முடியும்? விஜயை இளைஞர்கள் தேனீக்கள் போன்று சுற்றி சுழன்று வருவதாகவும் யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் கூறியிருக்கிறார். அதே வேளையில் ராமதாசுடன் தாவேக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா என்ற கேள்வி எழுப்பும்போது நல்லதே நடக்கும் என்று தாவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனும் தெரிவித்திருக்கிறார். இங்கே மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவது தெரிந்தாலே டெல்லியிலிருந்து அழுத்தம் வருவதாக செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். கூட்டணிக்கு யாரும் வராத நிலையில் இருக்கும் விஜயும் திமுக அதிமுக கூட்டணியில் சேர முடியாமல் தவிக்கும் ராமதாசும் இந்த விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.